அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம ரேஷன் புழுங்கரிசியை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. இன்றைக்கி நம்ம இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம். அப்படியே இவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட செலவே இல்லாமல் ஈஸியாக ரேஷன் புழுங்கரிசியில் ஒரு சாஃப்டான இடியாப்பம் ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 4 டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கலரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு வச்சுருங்க. ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட இந்த புழுங்கரிசி நல்லா ஊறி வரணும். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் ஆகிருக்கு. பாருங்கள், நான் உங்களுக்கு அரிசி எடுத்து காட்டுறேன். எவ்வளோ அருமையாக வெள்ளைன்னு ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கிரைண்டரில் அரைச்சா இன்னுமே நல்லாயிருக்கும் இடியாப்பம். ஃபஸ்ட்டு கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. ஊறின தண்ணியவே தான் நான் கொஞ்சமாக விட்டுருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி தண்ணியெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏதாவது கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது இந்த கல்லுக்கடியில் சிக்கிக்காமல் எல்லாமே நல்லா அரைப்பட்டு வரும். இதுவும் கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் தான். இப்போ தண்ணியை சேர்த்துட்டு கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு ஊறின அரிசியை நம்ம அப்படியே இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், அரிசி வந்து இந்த அளவுக்கு அரைஞ்சி வரணும். இப்போ பாதி அரைகிற ஸ்டேஜ்லேயே உப்பை போட்டுருங்க. இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பை இந்த மாவுகளை இப்போயே நம்ம போட்டுட்டோம். இப்போ இதை அப்படியே அரைஞ்சி முடியட்டும் கம்ப்ளீட்டாக. நான் லாஸ்ட்டாக எப்படி அரைஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா நைஸான பேட்டராக அரைக்கணும், நல்லா திக்கான பேட்டராக. அப்பப்போ வேணும்னா லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டு சைடையும் நல்லா வலிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா அரைஞ்சி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், திக்காக சாஃப்டாக அரைஞ்சி வந்திருக்கு. இந்த பதத்தில் அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. நம்ம வந்து இன்றைக்கி 4 டம்ளர் போட்டு அரைச்சிருந்தோம். நாங்கள் இன்றைக்கி அதை 2 தடவையாக இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரேடியாக கிரைண்டரில் நாங்கள் 4 டம்ளராக போட்டு அரைச்சிட்டோம். அதில் இப்போ வேணுங்கிற மாவை மட்டும் நான் கொஞ்சமாக எடுத்து இன்னொரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். மீதி மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த தடவை இடியாப்பம் பண்ணும் போது அந்த மாவை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேணுங்கிற மாவை எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா நீர்க்கவே இருந்தாலே நல்லது. அடுத்து நம்ம பேனில் போட்டு இதை கிண்ட போகிறோம். அதனால் அப்போ தான் நம்ம மாவெல்லாம் நல்லா வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி நீர்க்க மாவை கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தான் இதை வந்து நம்ம வதக்க போகிறோம். அப்போ தான் இந்த இடியாப்பம் சூப்பராக சாஃப்டாக வாசனையாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பேட்டரை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிளற ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். டைம் ஆக ஆக நீங்கள் கிளற பார்த்திங்கன்னா அந்த மாவு வேக நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் இதை கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக வெந்து மாவு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். மொத்தமாக எல்லாமே ரெடியாகணும். அது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வரணும். நீங்கள் வந்து கிளறும் போது கடாயில் வந்து ஒட்டாமல் வந்தாலே இது வந்து சரியான பதம் தான் அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மாவை ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் கொட்டி வச்சுருங்க. சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து பிழிய ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் ஆறுனா கூட நமக்கு பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே ஒரு ஸ்பூனை வச்சு கொஞ்சமாக இடியாப்பம் வச்சு ஆல்ரெடி இந்த பிழியறதில் போட்டு வச்சுருக்கேன். அந்த குழாயிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை அப்படியே இந்த குழாயில் சேர்த்துட்டு இட்லி பிளேட்டில் இப்போ வந்து நான் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணுங்கிறவங்க இடியாப்ப பிளேட்டில் அதையும் வந்து ஒரே இடியாப்பமாக நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா இட்லி பிளேட்லேயுமே நான் வந்து எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், பிழியறதையும் எல்லாம் செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பிழிய ஆரம்பிக்க வேண்டியதான். லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ரொம்பவே சூப்பராக பிழிய வரும். பார்த்தாலே தெரியுது. நான் வந்து கொஞ்சம் கூட கஷ்டப்படலை. ரொம்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அருமையாக வந்துருச்சு. ரொம்ப ஈஸி. இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இடியாப்பம் பிழியறதுக்கு சிரமமே பட வேண்டாம். அதுவும் புழுங்கரிசியில் பண்ணுறனால ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். 3 இட்லி பிளேட்டுக்கு எங்களுக்கு வந்திருக்கு. 3லேயுமே இட்லி பிளேட்ஸில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பிழிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் எல்லாத்தையும் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம். கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 3 பிளேட்டையுமே உள்ளே இறக்கி வச்சிடலாம். ஒரே டைமில் எல்லாமே ரெடி ஆகிடும். மூடி வச்சுருவோம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் இடியாப்பம் ரெடி ஆகட்டும். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே இடியாப்பத்துக்கு சைட் டிஷ் வந்து ஒரு 1 பாட்டில் ஒயிட் குருமா தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து குக்கரில் எண்ணெய் நெய் ரெண்டுமே விட்டுருக்கோம். 2 ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆகி நெய் உருகுனதும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க.
கூடவே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகமாக ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துருவோம். இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை மட்டும் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் இஞ்சியும் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கேன், இஞ்சி துருவல், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து தாளித்து ரெடி ஆகியாச்சு. இப்போ இதில் நம்ம வரிசையாக காய்கறிகள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம், கூடவே இதில் வந்து பீன்ஸ் அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்துப்போம். நான் இதில் இன்றைக்கி இந்த 3 காய்கறிகள் போட்டு தான் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம், சவுச்சவை கூட நீங்கள் ஃபைனாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துட்டு கூட நீங்கள் காய்கறிகள்லாம் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நான் இன்றைக்கி ஆனியன் சேர்க்காமல் இந்த 3 வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு பண்ணுறேன். இப்போது காய்கறிகளை தாளித்தது எல்லாத்தோடு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான அளவு வந்து உப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வந்து ரெடியாகட்டும். விசில் போட்டுடலாம். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம தாளிக்கும் போதே ஒரு பச்சை மிளகா போட்டிருந்தோம். இப்போ வந்து தனியாக அரைக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. 2 முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்கு. இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியான தேங்காய் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே குக்கரை ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டோடு சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம், லைட்டாக வந்து கொதி வந்தாலே போதும். நம்மளோட அருமையான சைட் டிஷ் வந்து ரெடி ஆகியாச்சு. இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே 10 நிமிஷம் இடியாப்பம் ரெடி ஆகியாச்சு. பிளேட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டோம். கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆவி பறக்க பறக்க அவ்வளோ சாஃப்டாக, பார்த்தாலே தெரியுது பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆறினோன்னே நீங்கள் கையில் எடுத்தீங்கனாலே அப்படியே ஒட்டாமல் எவ்வளோ அருமையாக பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட இடியாப்பம். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. எல்லா இடியாப்பத்தையும் நம்ம வந்து இதே மாதிரி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன். அவ்வளோ ஒரு சாஃப்ட்டுங்க. நீங்கள் வந்து மத்தியானம் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கெலாம் கொடுத்து விட்டால் கூட அதே சாஃப்ட்னஸோடு அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட இது வந்து கனமாகாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே எல்லா இடியாப்பத்தையும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சிடலாம். 3 பிளேட்ஸில் பண்ணோம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு சாஃப்டான பஞ்சு மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இடியாப்பம், அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து ஒயிட் குருமா. கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.